அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பங்குனி மாத வளர்பிறை தசமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தசமி திதி இது 10ஆம் நாள். இந்து மதத்தில் சுபகாரியங்கள் மற்றும் வெற்றிகரமான சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த வளர்பிறை தசமி என்பதை வெற்றியாக கொண்டாடப்படுகிறது. தீய சக்திகள் மீது நல்ல சக்தியின் வெற்றியை உணர்த்துகிறது. புதிய முயற்சிகள், கலைப்பயிலுதல், கல்வி தொடங்குதல் மற்றும் வீடு வாகனம் வாங்க இது உன்னதமான திருநாளாகும். குறிப்பாக நவராத்திரியின் 10ஆம் நாளான இது அன்னை துர்க்கை மகிஷாசுரனை வதம் செய்த நாளாகவும் ஸ்ரீராமர் ராவணனை வென்ற நாளாகவும் பார்க்கப்படுகிறது. விஜயதசமி என்று குழந்தைகளுக்கு கல்வியை தொடங்குதல், வித்யாரம்பம், புதிய கலைகளை கற்றல், குருவை வணங்குதல் போன்ற சிறப்பாக கருதப்பட்ட நாள் இன்றாகும். முக்கியமாக இந்த தசமி என்பது பாவகர தசமி என்று அழைக்கப்படுகிறது. இது பாவங்களை போக்கி ராமபிரான் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்த நாளாக இந்த தசமி நாள் பார்க்கப்படுகிறது. இந்த தசமி நாட்களில் வீடு, நிலம், வாகனம் வாங்குதல், புதிய தொழில் தொடங்குதல் மற்றும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுதல் போன்றவற்றில் தசமி திதி சிறந்ததாகும். முக்கியமாக ஒட்டுமொத்த தசமி என்பது வெற்றிக்குரிய வழிபாடு மற்றும் நல்ல ஒரு காரியம் தொடங்க சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தசமி என்றாலேயே அது வெற்றிகரமான நாட்களாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தசமி நாட்களில் எதை செய்தாலும் அது வெற்றியை தேடித்தரும் என்பது வல்லது. தசமி என்றாலேயே மிக சிறந்த உன்னதமான நாட்களாகும். இந்த நாட்களில் தமிழகத்தில் தென்கிழக்கு பகுதியில் உள்ள ராமேஸ்வரம் தேசிய உணர்வையும் ஒருமைப்பாட்டினையும் வளர்க்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் தென்கிழக்கு பகுதியில் உள்ள ராமேஸ்வரம் தேசிய உணர்வையும் ஒருமைப்பாட்டினையும் கூறுகிறது. காசி போன்று விளங்குவதால் இதை கர்ம பூமி எனவும் கூறுவர். மாநில மொழி வேறுபாடின்றி அனைத்து தரப்பினரும் கூடி வாழும் ஒரு சுத்தமான திருத்தலம். இந்த தலம் ராமர் வழிபட்ட தலம் என்பதனால் ராமேஸ்வரம் என அழைக்கப்படுகிறது. ராமபலம் ஈஸ்வரம், ராமேஸ்வரம். ஈஸ்வரம் என்றால் கோவில் என்று பொருள். பாரதத்தில் உள்ள 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் ஒன்றாகும். கந்தமாதன பர்வதம் என்ற புராண பெயருடன் திகழும் இந்த தல மகிமையை விரிவிக்க முக்கியமாக இது பத்தாது. எனினும் முக்கியமாக ராமநாதர் சிவலிங்கமாக பிரதிஷ்டியான புராண வரலாற்றினை அனைவருக்கும் தெரியும். ராவண சம்ஹாரம் முடிந்து விபீஷ்ணனுக்கு முடிசூட்டிய பிறகு ராமபுரான் தம்பி லக்ஷ்மணன், சீதா பிராட்டி, அனுமன் சகிதமாக இலங்கையிலிருந்து அயோத்தியை திரும்புகால் முதலில் இந்த திலம் வந்து சேர்ந்தார்கள். அம்மயம் அங்கு குழுமியிருந்த அகத்தியர் மற்றும் முனிவர்களிடம் ராமபுரான் ராவண வதத்தால் தனக்கு ஏற்பட்ட தோஷம் விலக வழி சொல்லுமாறு கேட்கிறார். மகரிஷிகளும் அவ்விடத்தில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்தால் பரிகாரங்கள் கிடைக்கும் என்றும் அதனை விரைந்து செய்யுமாறும் என்றும் எடுத்துரைத்தனர். அதற்கான நேரம் காலத்தையும் கணித்தனர். அதனை கேட்ட ராமன் அனுமனை அழைத்து உடனேயே கைலாயம் சென்று ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வருமாறு பணிந்தார். அனுமன் கைலை சென்று தேடியும் லிங்கம் கிடைக்காமல் சிவனை துதித்தார். பின்பு அவரது ஆணையால் காசி சென்றார். அங்கிருந்து 2 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்வதற்கும் மற்றொன்று ஆத்மலிங்கமாக தான் வழிபடவும் ஏந்தி கொண்டு அவசரமாக தென் திசையை இயங்கினார் அனுமன். இதற்கிடையில் குறிப்பிட்ட முகூர்த்த நேரத்தில் அனுமன் திரும்பி வராததால் மகரிஷிகளின் அறிவுரைப்படி சீதாதேவி கடல் மண்ணில் பிடித்து வைத்த சிவலிங்க உருவத்திற்கு ஆகம விதிபடி பூஜை செய்து அதனையே பிரதிஷ்டை செய்தார் ராமபுரான். அவ்வாறு அவர் பிரதிஷ்டை செய்த நாள் ஆனி மாத சுக்லபட்சம் தசமி திதியாகும். அஸ்த நஸ்திரம் கூடிய நன்னாளாகும். அந்த லிங்கத்தை அனைவரும் வழிபட்டு பார்வதி பரமேஸ்வரன் பிரசன்னமாகி அருள் புரிந்தனர். ராமருக்கு ஏற்பட்ட தோஷமும் விலகியது. தசரத மைந்தரின் தோஷம் நீக்கிய
இந்த தசமிக்கு பாபஹர தசமி என ஒரு சிறப்பு பெயரும் ஏற்பட்டது. சீதை மண்ணில் வடித்த லிங்கமே, அதாவது அந்த லிங்கமே தற்போது பாறை போல் இறுங்கிவிட்டது. ராமநாத சுவாமி ஆவார். ஆண்டின் அனைத்து நாட்களிலும் யாத்ரீகர்கள் கொண்டு வரும் கங்கை நீர் அபிஷேகம் ராமநாத ஈஸ்வரருக்கு நடைபெறும் இது குறிப்பிடத்தக்கது. ராமர் வழிபட்ட லிங்கம் என்பதனால் இந்த சன்னதியில் பெருமாள் ஆலயத்திற்கே உரிய துளசி தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. தான் கொண்டு வந்த லிங்கம் பிரதிஷ்டையாகவில்லையே என அனுமன் மிகவும் ஆதங்கம் அடைந்தார். எவ்வளவு முயற்சித்தும் மணலிங்கத்தை அகற்ற முடியாமல் சோர்வுற்றார். அவரை ராமர் தேற்றி அனுமன் கொண்டு வந்த லிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்து அதற்கு முதல் பூஜை செய்த பிறகுதான் மணல் லிங்கத்திற்கு பூஜை செய்ய வேண்டுமென அருளினார். அதன்படியே இன்றளவும் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. அனுமன் கொண்டு வந்த லிங்கம் விஸ்வேஸ்வர லிங்கம் என்ற பெயரில் ராமலிங்கேஸ்வரருக்கு வடபுறம் பிரதிஷ்டையாகியுள்ளதை ஆலயத்தில் தரிசிக்கலாம். தேவாரத்தில் அப்பர் பெருமாள் தேடிமால் செய்த கோவில் ராமேஸ்வரம் என்றும், ஞான சம்பந்தரம் சிலை அண்ணல் செய்த ராமேஸ்வரம் என்றும் போற்ற பாடியுள்ளார். இந்த கோவிலில் நடைபெறும் விழாக்களில் ஆண்டுதோறும் முக்கியமாக இந்த தசமி நாட்களில் நடைபெறும் ஸ்ரீ ராமலிங்கர் பிரதிஷ்டை விழா குறிப்பிடத்தக்கது. 3 நாட்கள் நடைபெறும். இந்த விழாவில் முதல் 2 நாட்கள் ஆலயத்திற்கு வெளியே ராவண சம்ஹாரமும் விபீஷ்ணர் பட்டாபிஷேகமும் நிகழ்ச்சியோடு உற்சவ விக்கிரகங்களை கொண்டு நடைபெறுகிறது. 3ஆம் நாள் ஆலயத்திற்குள்ளே கருவறையில் ராமநாதர் பிரதிஷ்டை ஐக்கிய விழா நடைபெறும். அன்றிரவு பஞ்சமூர்த்திகள், கோதண்டராமர், சீதை லட்சுமர் உற்சவ மூர்த்திகள் திருவுலா நடைபெறுகிறது. இது எல்லாம் இவ்வளத்தில் வழக்கம். இந்த விழாவில் ராமர் கருட சேவையும் நடைபெறுகிறது. முக்கியமாக தசமி திதியில் முக்கியத்துவம் புரிந்த இந்த நாட்களில் ராமபுரான் எண்ணற்ற காரியங்களை செய்து வெற்றியடைந்ததற்கு இந்த நாட்களில் எதை செய்தாலும் அனைத்தும் நமக்கு நல்லபடியாக நடைபெறும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக தசமி திதி ஒரு வெற்றிக்குரிய நாட்களாகவே பார்க்கப்படும். தசமி திதி 10ஆம் நாள் இந்து மதத்தில் மிக சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தசமி திதியில் எதை செய்தாலும் உடனடியாக வெற்றி நமக்கு கிடைத்துவிடும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.